நான் ஆப்ஷன் பையிங்க்கு நிறைய டெக்னிக்ஸ், நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ், இண்டிகேட்டர்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன் எல்லாமே நான் யூஸ் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் இருந்தாலுமே என்னால் அதை கிராக் பண்ண முடியலன்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு இன்ஸ்டிடியூஷனை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னோம்னா நம்மளால் அதில் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு டேட்டா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எப்படி இருக்கும்? ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லையா? ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுலேயுமே சில டவுட்ஸ் வரும். இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பை பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து பையும் பண்ணுவாங்க, செல்லும் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க பை பண்ணுறாங்களா, செல் பண்ணுறாங்களாங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அதை நம்ம சார்ட்டில் பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா அது வந்து நமக்கு ரொம்பவுமே சிம்பிளாக போயிடும். இதுலேயுமே எந்த ஸ்ட்ரைக் நம்ம பை பண்ணணும், எந்த ஸ்ட்ரைக் பை பண்ணக்கூடாது, ஒருவேளை பை பண்ணுறோம்னா அது எந்த டைமில் பை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே பார்க்க போகிறோம். ஆர்டர் ஃப்ளோவை அடுத்த லெவலில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து டெக்ஸ்ட் T3ல வந்து லாகின் பண்ணியிருக்கேன். லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். நீங்களும் வந்து லாகின் பண்ணிக்கங்க. இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சார்ட் வந்து டீட்டெயில்டாக வந்து என்ன அதில் பார்க்குறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து விஜிட்ஸ் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா சார்ட் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ சார்ட் வந்து இப்போ நான் நிஃப்டி தான் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் நிஃப்டி வந்து எடுத்துக்கலாம். இது மோஸ்ட்லி நம்ம நிஃப்டிக்கான ஒரு இதாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் 5 மினிட்ஸ் சார்ட் வந்து நான் வச்சுருக்கேன். இதில் நம்ம ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா VWAP. ஓகே, ஸோ VWAP அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா VWAP வரும். ஸ்டார் கொடுத்து வச்சுக்கிங்க, ஏன்னா நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து கொடுத்துருங்க. ஓகே, இப்போது ஜென்ரலாக இந்த VWAP பற்றி சிலது புரிஞ்சிக்கலாம். ப்ரைஸ் உங்களுக்கு VWAPக்கு மேலே ட்ரேட் ஆகி சஸ்டைன் ஆகுது அப்படின்னா புல்லிஷ்கான சென்டிமெண்ட் இருக்குன்னு அர்த்தம். இல்லை VWAP கீழே சஸ்டைன் ஆகி உங்களுக்கு மார்க்கெட் ட்ரேட் நடக்குது அப்படின்னா பேரிஷ்கான சென்டிமெண்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்போது VWAPக்கு மேலே இருந்தாவே நான் க்ளோஸ் பண்ண உடனே நான் பை போகணுமானா அப்படி கிடையாது. கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணியும் பார்க்கணும் மார்க்கெட் அதை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா சில டைம் வந்து மார்க்கெட் அதுக்குள்ளேயே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சைட் வேஸாக மாற ஆரம்பிச்சிடும். அந்த VWAPக்குள்ளேயே போயிட்டுருக்கும். அப்போ என்னென்னா அந்த மாதிரி டைமில் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். 1 or 2 ட்ரேட்ஸோட நிறுத்திடணும். அதிகமாக திருப்பி பண்ணோம்னா அந்த இடத்துல நமக்கு லாஸாக இருக்குன்னா பாசிபிலிட்டி இருக்குது. ஃபைன், இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இதுதான் இந்த VWAP வந்து பிளாட் ஆகிருக்கு. சிம்பிள். இப்போ இதுலேயுமே வந்துட்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி VWAPக்கு மேலே ப்ரைஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து பை. இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கேண்டில், இந்த கேண்டில் எடுத்துக்கலாம். இது வந்து டோஜியாக இருக்குது. பட் இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. க்ளோஸ் ஆன உடனே நிறைய பேர் பை பண்ணுவாங்க. கரெக்டாக? இப்போ பை பண்ணும்போது என்ன நடக்குது? மார்க்கெட் கீழே வருது. நிறைய பேர் இந்த லோ இல்லைனா இங்கே பாதி இல்லை இப்படி தான் ஸ்டாப் லாஸ் இருக்கும், இல்லை VWAP ஸ்டாப் லாஸாக இருப்பாங்க. ஆனால் மார்க்கெட் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்ஸ் அது க்ளோஸ் ஆச்சுன்னா அதுக்கு அடுத்து ஒரு ஃபியூ கேண்டில்ஸ் எப்பவுமே வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அது கீழே வருதா இல்லை அங்கேயே சஸ்டைன் ஆகி திருப்பி ரிவர்சல் ஆகுதா அப்படிங்கிறது தெரியும். இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் டேல என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ஓப்பனிங்கில் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஆஃப்டர் தட் கீழே வந்தாலுமே இந்த இடத்துல நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் கிளியராக வந்து சப்போர்ட் எடுக்குது. ரிஜெக்ட் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் முக்கியம். இப்போ அப்படியே ரிஜெக்ட் ஆகிட்டு உங்களுக்கு ரிவர்சல் ஆச்சுனாலும் ஓகே தான். இல்லை ரிஜெக்ட் ஆகிற மாதிரி ஆகிட்டு மார்க்கெட் கம்ப்ளீட்டாக கீழே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு, இந்த மாதிரியுமே நடந்துட்டு அப்படின்னா மார்க்கெட் அதுக்கடுத்து செல்லுக்கு போக ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் இப்போ இந்த கேஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டிங் வந்து புல்லிஷ் ஆயிடுச்சு. 9:45 முடிஞ்சாச்சு. அப்போது 9:50 நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம வந்து கால் சைடு வந்து பையிங்க்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஆப்ஷன் செல்லராக இருந்தீங்க அப்படின்னா இதுக்கடுத்து புட் செல்லிங்க்கு வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் இங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு. இப்போ நான் வந்து இதில் வந்து ஆர்டர் ஃப்ளோவை நான் எப்படி யூஸ் பண்ணுறது, அதுதான் நெக்ஸ்ட்டு முக்கியமான கொஸ்டினாக இருக்கும். ஸோ அதுக்கு நமக்கு ஆர்டர் ஃப்ளோக்கான விஜிட்ஸ் வந்து தேவை. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஆர்டர் ஃப்ளோ விஜிட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். தென் இதை வந்து நீங்கள் இந்த சைடில் வச்சுக்கங்க. இப்போ இதில் செட்டிங்ஸ் கொடுத்துங்க. செட்டிங்ஸில் வந்து ஒரு சில டேட்டாஸ் இப்போதைக்கு நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு வேணும்னு நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னு நீங்கள் ஆஃப் பண்ணியும் வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு சார்ட் கிளியராக இருக்கும். இந்த 4 டேட்டா மட்டும் இப்போதைக்கு ஆஃப் பண்ணிக்கங்க. அப்போ உங்களுக்கு சார்ட் வந்து ரொம்பவுமே க்ளீனாக இருக்கும். ஓகே, ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு இந்த இடத்துல வந்து தெரிஞ்சிருச்சு. கரெக்டாக? மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டு இங்கே இருந்து மார்க்கெட் மேலே போக போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா VWAPக்கு மேலே மார்க்கெட் வந்து போக போகுது. எனக்கு ஃபஸ்ட் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கடுத்து மார்க்கெட் எகெயின் வந்து இங்கேருந்து ரிவர்சல் ஆகிருக்கு. ஓகே, ஃபைன். இப்போ இந்த இடத்துல நான் ஏடிஎம் பார்க்கலாம், இல்லைன்னா வந்து ஐடிஎம் பார்க்கலாம். உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஐடிஎம் செட் ஆகாது, சில பேருக்கு ஏடிஎம் தான் செட் ஆகும்னு சொல்லுவீங்க. உங்களோட விஷ் தான், நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கலாம். ஆனால் ஓடிஎம்ஸ் போகக்கூடாது, அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதை நான் உங்களுக்கு ஏன்னு கடைசியில் வரும்போது சொல்கிறேன்.
இப்போ 24,165ல நமக்கு இண்டெக்ஸ் இருக்குது. அப்போ 24,150 எடுக்கலாம், இல்லை 100 நம்ம என்ன பண்ணலாம்னா கால் ஆப்ஷன் வந்து எடுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறோன்னா நிஃப்டி 24,100 கால் ஆப்ஷன். இது வந்து நீங்கள் முக்கியமாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது எக்ஸ்பைரி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 30 ஜூன் இருக்கும். கரண்ட் வீக் தான் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா அதை வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கங்க. ஓகே, கால் ஆப்ஷன் வந்து நான் கொடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். அரௌண்ட் இந்த கேண்டில் 9:45 கேண்டில் 5 மினிட்ஸில் வந்து மார்க்கெட் வந்து இங்கே இண்டெக்ஸில் விவேப் மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. அட் த சேம் வே நமக்கு என்ன ஆயிருக்கு, இந்த இடத்துலையுமே மார்க்கெட் வந்து விவேப்புக்கு மேலே அந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ஸ் வந்து போய் க்ளோஸ் ஆயிருக்கு. த சேம் வே நமக்கு வந்து டெல்டாவுமே நல்ல பாசிட்டிவாக இருக்குது, தெரியுதுங்களா? ஸோ ஆப்ஷன்ஸ் அப்படின்னு வரும்போது இந்த டெல்டா வேல்யூ ரொம்பவே வந்து உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதையுமே பார்த்துக்குங்க, நெகட்டிவாக இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த கேண்டில் தான் நம்மளோட என்ட்ரி போடுறோம். ஸோ இந்த கேண்டில் இப்போ எனக்கு டெல்டா வந்து நெகட்டிவாக இருக்கேன்னா அது நம்ம கணக்கு வராது. ஏன் வராதுன்னா ஆல்ரெடி மார்க்கெட் நமக்கு இங்கே என்ட்ரி முடிஞ்சாச்சு. விச் மீன்ஸ் என்னன்னா இந்த கேண்டில் பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம என்ட்ரி ஓப்பனிங்கில் என்ட்ரி கொடுக்குறோம். ஸோ தட் வந்து நம்ம இதை வந்து டெல்டா இதுக்கு அடுத்து பார்க்க மாட்டோம். இதுக்கடுத்து என்ன அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட் புக்கிங் அண்ட் ஸ்டாப் லாஸ் கீப்பிங் தான். இப்போது நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருக்கேன். என்னோட ஸ்டாப் லாஸ் என்ன அப்படிங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணுறது தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சில பேர் ப்ரீமியம் பேஸ்ட் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடுவீங்க, இல்லை இண்டெக்ஸ் பேஸ்ட், இல்லைனா விவேப் பேஸ்ட் நீங்கள் போடுவீங்க, இல்லைனா கேண்டில் பை கேண்டில் வந்து நீங்கள் ட்ரையல் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டாப் லாஸும் அந்த டார்கெட் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை நான் வந்து இதை அப்படியே ஹோல்டு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா தென் இது வந்து ரொம்ப சிம்பிள். நம்ம இந்த இடத்துல ஓப்பனிங்கில் என்ட்ரி போடுறோம். அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். லெட்ஸே நான் இந்த டாப் வரைக்குமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 70 பாயிண்ட் வருது அப்படின்னா நீங்கள் வந்து டார்கெட்டை பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஆவீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 70 பாயிண்ட்னா நீங்கள் ஒரு 35 பாயிண்ட் இண்டெக்ஸில் வைக்கிற மாதிரி வரும். ஓகே, ஸோ அப்போ இந்த லெவல் நீங்கள் கொஞ்சம் ரீசனபிளாகவும் நீங்கள் பார்த்து வைக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. இது வந்து என்னென்னா நம்ம கால் சைடுக்காக நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ இதே இது புட் சைடுக்கான ட்ரேட் வந்து பார்க்கலாம். இப்போ ஜென்ரலாக வந்து நமக்கு இதுதான் ஃபஸ்ட்டு கேண்டில் என்ன இருக்குது, 1:10 வந்து மார்க்கெட் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. அது க்ளோஸ் ஆன உடனே நான் போய் வந்து புட் வந்து நான் போவேன் அப்படின்னு நம்ம போகக்கூடாது. நம்ம என்ன பண்ணால் அடுத்த கேண்டில் திருப்பியுமே வந்து க்ளோஸ் ஆகுதா, ஏன்னா சும்மா ஒரு ட்ரிகர் பண்ணுறக்காக கூட அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஒரு டைம் க்ளோஸ் பண்ணிட்டு டக்குன்னு ரிவர்ஸ் பண்ணுவாங்க. அப்படின்னு நிறைய பேர் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், நிறைய பேர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு மேனுவலாக க்ளோஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போது நீங்கள் நெக்ஸ்ட் கேண்டில் அது கீழே க்ளோஸ் ஆகிற வரை வெயிட் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் எக்ஸாக்டாக வந்து விவேப்லேயே க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ இதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த கேண்டில் எடுத்துக்கோங்களேன், எனக்கு க்ளீனாக வந்து விவேப் லைன் இங்கே இருக்குது, ஆனால் பாடி க்ளோஸ் இங்கே இருக்குது. இப்போ இதுலேயுமே சில பேர் டவுட் கேட்பாங்க, எப்படின்னா விக்கு அதிகமாக இருக்கே அப்போ நான் இதை வந்து விட்டுறலாமா அப்படின்னா நீங்கள் தாராளமாக விட்டுறலாம். அப்புறம் எந்த கேண்டில் உங்களுக்கு க்ளீனாக இருக்கோ அதை நீங்கள் எடுக்கலாம். இப்போது நான் அதை ஒருவேளை நான் வந்து அதை எடுக்காமல் விட்டு நெக்ஸ்ட் எனக்கு இந்த மாதிரி 2 கேண்டில் கழிச்சு வராமல் அது டக்குன்னு ஃபாலோ ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணால் அந்த ட்ரேட் நம்ம மிஸ் பண்ணதாக தான் அர்த்தம். அதுக்காக நீங்கள் வருத்தப்படாதீங்க. இந்த ட்ரேட் இல்லை, இன்னொரு நாள் இன்னொரு ட்ரேட் நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ இதுவே நம்ம எடுத்துக்கலாமே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் 1:55க்கு இந்த ஒரு லெவல் வந்து கீழே க்ளோஸ் ஆகுது. அப்போ வந்து 2 மணிக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரேட் எடுக்கணும். இப்போ இதுக்குமே வந்து நம்ம வந்து இந்த மணி இல்லைனா அடுத்த மணி வந்து நீங்கள் எடுக்கலாம். இப்போ 24,200 நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கலாமே. அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த இடத்துல நிஃப்டி 24,200 புட் ஆப்ஷன் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா கரண்ட் வீக் எக்ஸ்பீரியன் தெளிவாக பார்த்துக்குங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான ஆர்டர் ஃப்ளோ வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகே, இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கலாம். நமக்கு என்னென்னு பாருங்கள், ஜென்ரலாக வந்துட்டு இந்த டைம் எடுத்துக்கங்க 1:55. ஓகே, ஸோ 1:55 அப்படிங்கும்போது நமக்கு இந்த ஒரு லெவல் தெரியுதுங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து டெல்டாவுமே நல்ல பாசிட்டிவ். ஓகே, நெகட்டிவ்ல இல்லை, முக்கியமான விஷயம். அண்ட் விவேப்புக்கு மேலேயுமே என்ன ஆயிருக்கு, போய் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போது இது வந்து இதுக்கு அடுத்து இது வந்து ஓப்பன் ஆகும்போது 112 ரூபா அப்படிங்கிறத நம்மளோட என்ட்ரியாக வந்து வரும். இதுக்கு அடுத்து உங்களுக்கு மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேலே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரவுண்ட் வந்து ஒரு 175 ரூபா அந்த ரேஞ்ச் வரையும் போயிருக்கு. அவ்வளோ நான் பிடிக்கல அப்படின்னாலுமே நம்ம இன்ட்ராடேல எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு 30லேருந்து 35 பாயிண்ட் பிடிச்சோம்னாலுமே ஒரு லாட்டுக்கு அது நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னா எனக்கு வந்து விவேப்பை வச்சு நான் ட்ரேட் பண்ணுறது ஈஸி தான். ஆனால் விவேப் க்ளோசிங் வச்சதுக்கு எல்லாமே நான் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா ட்ரேட் பண்ணி பழகக்கூடாது. ஓகே க்ளோஸ் வச்சிருச்சு. இப்போ விவேப்புக்கு மேலே க்ளோஸ் வச்சிருச்சுன்னா புல்லிஷ் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் எகெயின் மார்க்கெட் என்ன பண்ணுது, இப்போ இந்த ஒரு இடத்த பார்த்துக்குங்க. இதுதான் அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். விவேப் கீழே க்ளோஸ் வைக்குது. இப்போ நிறைய பேர் புட் ஆப்ஷன் ட்ரிகர் பண்ணுவாங்க, கரெக்டுங்களா, பை பண்ணுவாங்க. ஆனால் அடுத்த கேண்டில் அதுக்கு மேலே போய் ஃபுல்லாக க்ளோஸ் வச்சு உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆயிருக்கு, மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கும்போது நிறைய பேர் பேனிக்காக என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஒன்று கால் ஆப்ஷன் திருப்பி பை பண்ணுவாங்க, இல்லைனா புட் ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணி மாற்றி பண்ணுவாங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. ஓகே,
ஒன்ஸ் அகைன் இது வந்து திருப்பி வந்து விவேப்பை கீழே க்ளோஸ் வைக்குதா அப்படின்னு பார்க்குறது தான் என்னோட ஒர்க்கு. அதே மாதிரி தான் கால் சைடுமே. இந்த இடத்துல எனக்கு விவேப்புக்கு மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஓகே, ஒன்ஸ் அகைன் அது வந்து சப்போர்ட் எடுத்துட்டு எகைன் க்ளோஸ் பண்ணுதான் மேலே அப்படிங்கிறத நான் பார்க்கணுமே தவிர மாற்றி மாற்றி பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, எனக்கு கீழே வந்திருக்கு, எகைன் மேலே போயிருக்கு, ஒன்ஸ் அகைன் கீழே வந்து க்ளீனாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நான் எடுக்க போகிற ஆப்ஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஒன்று ஏடிஎம்மாக இருக்கலாம், இல்லைனா ஐடிஎம்மாக இருக்கலாம். ஓகே, ஏன் ஓடிஎம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற டவுட் வரும். அதை வந்து நம்ம இன்னுமே தெளிவாக பார்க்கலாம். இப்போது நம்ம 24,200 எடுத்திருக்கோம். இப்போ சில பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, நான் 24,000 எடுக்கிறேன் அப்படிம்பாங்க. இப்போது நிஃப்டி 24,000 புட் ஆப்ஷன் வந்து நான் கொடுக்குறேன். கரண்ட் வீக் எக்ஸ்பைரி. ஓகே, இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா அதே 1.55க்கு நான் வரேன். ஓகே, ஸோ 1.55க்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இந்த லெவல். இப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து பாருங்கள், கேண்டில் வந்து டெல்டா வந்து ஒரு 95,000 அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே எனக்கு விவேப்புக்கு மேலே என்ன ஆகலை, க்ளோஸ் ஆகலை அந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ஸ். அப்போது எனக்கு டெல்டாவுமே கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்குது, அதேமாதிரி நெக்ஸ்ட் டெல்டாவே பெரிய லெவலில் இல்லை அப்படிங்கும்போது நான் எதுவுமே இங்கே பண்ணவே முடியாது. இதுக்கு முன்னாடி எனக்கு டெல்டா வந்து அதிகமாக இருந்தாலுமே என்னால் ட்ரேட் எடுக்க முடியாது. பிகாஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இண்டெக்ஸில் எனக்கு க்ளோஸ் ஆகலை, அதேமாதிரி இங்கேயுமே விவேப்பை விட ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ இதே இது நான் ஒருவேளை நான் இந்த 24,000 தான் நான் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா தென் வந்து இந்த ஒரு லெவல் தான். அதாவது எந்த லெவல்னு பார்த்தீங்கன்னா 2.10. இப்போ தான் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு விவேப்புக்கு மேலேயும் க்ளோஸ் ஆகுது. டெல்டா ஓரளவுக்கு வேணால் ஓகே அப்படின்னு சொல்லாமே தவிர ரொம்ப நம்ம ஒரு நல்ல டெல்டா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இங்கே இருந்து 53 ரூபாயில் இருந்து மார்க்கெட் ஆல்மோஸ்ட் எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு 73 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிருக்கு. ஸோ இதனால தான் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஓடிஎம்ஸ் வந்து போகக்கூடாது. ஒன்று எடுத்தால் ஐடிஎம் எடுக்கலாம், இல்லை ஏடிஎம் வந்து சிம்பிளிஃபைடாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து இதை வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான டேட்டா. ஸோ அதனால் வந்துட்டு இதுக்கடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இண்டெக்ஸில் பாருங்கள், உங்களுக்கு கரெக்டான அந்த செட்டப்ஸ் இருந்தால் எடுங்க. இப்போது எனக்கு வந்து அந்த செட்டப்ஸ் கிடைக்கல, மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் ஆகலை, இப்போ இதுக்கு முன்னத்தடி எடுக்கிறோம் அப்படின்னாலுமே நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே தான் ஓப்பனிங் இந்த கேண்டிலுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, கரெக்டுங்களா? அதுக்கடுத்து மார்க்கெட் கீழே வந்துடுச்சு. கீழே வந்தாலுமே எகெயின் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, மேலே போய் க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ ஒரு வேளை இங்கே க்ளோஸ் இந்த அளவுக்கு மேலே போகலை, எகெயின் மார்க்கெட் கீழே க்ளோஸ் ஆகுதுன்னா நம்ம புட்ஸ் வந்து பார்க்கலாம். ஆனால் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, இங்கே க்ளோஸ் ஆனதுக்காக இங்கே வந்து எகெயின் கொடுத்துருச்சு என்ட்ரி. ஆனால் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் என்ட்ரிஸே அன்றைக்கி இல்லை. அப்போது ஒருத்தர் இந்த இடத்துல மிஸ் பண்ணியிருந்தாருன்னா அன்றைக்கி டே மிஸ்ஸட் தான். ஆனால் அதுக்காக வந்து நான் கன்ஃபார்ம் எடுத்தே அவன் இன்பிட்வீனில் போய் எடுத்து அதில் வந்து மாட்டிக்கக்கூடாது. ஸோ இது வந்து என்னென்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலுமே நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 10 days to 20 days இல்லைனா ஒரு 1 month வந்து லைவாக மார்க்கெட்டில் சும்மா பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல இப்படி நடந்திருக்கா, அப்போ ஆர்டர் ஃப்ளோவில் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட டவுட்ஸ் எல்லாம் எழுதி வச்சு அதை கமெண்ட்ஸில் கேளுங்க, அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நாங்கள் தரோம். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறனால தான் நாங்கள் இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சராக மாற்றி நாங்கள் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். பட் ஸ்டில் நான் முன்னாடியே சொன்னதான், டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நாங்கள் தரோம். அதே மாதிரி தன் ஆப் டவுன்லோட்கான லிங்க் வந்து அவைலபிளில் இருக்குது, அதாவது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டில் லாகின் பண்ணிங்க அப்படின்னா சேம் ஆர்டர் ஃப்ளோ நீங்களுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அண்ட் அனலைஸ் பண்ணவும் முடியும். ஸோ அது அந்த கம்ப்ளீட் திங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹாப்பி ட்ரேடிங். அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.